சாய் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மீண்டும் ஒரு ரெசிபி பண்ணுறேன். என்னதுன்னு பார்த்தீங்களா, உளுந்தங்களி. எல்லாருக்கும் இடுப்பு வலிச்சதுன்னா உளுந்தங்களி கிண்டி சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். அரை கிளாஸு பச்சரிசி, அரை கிளாஸு புழுங்கரிசி, 3/4 கிளாஸு உளுந்து போட்டு நைட்டே நனைய வச்சுருவோம். நனைய வச்சு காமிக்கன்னு நினச்சேன், மிஸ் ஆயிடுச்சு. நல்லா நனைய வச்சு அப்படியேவும் ஆட்டிக்கணும். நல்லா பந்தாக நல்லா உளுந்து வர்றது மாதிரி ஆட்டிக்கணும். இதில் இப்போ என்ன செய்ய போகிறேன், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம்னா நல்லா வரும். நல்லெண்ணெய் பாருங்கள், நல்லெண்ணெய் ஊற்றுறேன். ஊற்றி நல்லா ஒட்டாமல் வரும். கிண்டி நல்லா கிண்டணும், நல்லா வேகும் பார்த்துக்கோங்க. ரொம்ப நல்லது, இடுப்பொலிக்கு நல்லது. வயசுக்கான பிள்ளைகளுக்கு கொடுங்க, அது நல்லது. ஸோ வேலைக்கு போகிற பிள்ளை வேலைக்காக, வீட்டுக்காரங்க வேலைக்காக, அவங்களுக்கெல்லாம் இந்த காலச்சி டேஸ்ட்டாக இருக்கும். உடம்பு இப்போ இப்படியே வச்சு இப்படி சாப்பிட்றதுனாலும் அதுக்குள்ளே வெள்ளத்தை பறித்து வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நான் என்ன செய்ய போகிறேன், கருப்பட்டி, நல்ல கருப்பட்டியை வச்சுருக்கேன், அதை போட்டு கிண்ட போகிறேன். கருப்பட்டி போட்டு கிண்ட போகிறேன். எடுத்து காட்டுறதுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ருசியை இனிப்பு எடுத்து காட்டும். அதுக்கு காட்டிக்கிட்டு இந்தாருங்க, நயம் கருப்பட்டி குத்தி வச்சுருக்கேன். போட்டு நல்லா கிண்டி டேஸ்ட்டாக இருக்கும். பந்து மாதிரி இருந்தால் நல்லா பந்து வரும். உளுந்தங்களி இதை தள்ளிக்கிட்டு எண்ணெய் ஊற்றுங்க. சட்டி விட்டா பிடிக்க கொஞ்சம் வேகட்டும். உளுந்தங்களி ரெடி. ஆற்றி குடிப்பாங்க, அப்படியெல்லாம் குடிக்காதுங்க. அது சில பேருக்கு வயிறு கலக்கிரும். நம்ம இப்படி வச்சு அப்படியே கட்டியாக வச்சு சாப்பிட்டோம்னா அல்வா மாதிரி செம்மையாக இருக்கும். நான் வைக்கையில் காட்டுறேன், கொஞ்சம் ஆறட்டும்னு.